அது ஏன் நம்புகிறேன்? தேவனுடைய கேரக்டர்னால நம்புகிறேன். தேவனுடைய சுவாபம், அவர் உண்மை உள்ளவர். எப்படிப்பட்ட தேவன்? அவர் வாக்கு மாறாத தேவன். தேவனுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய வாக்கு தத்தங்களை நம்புறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மைத்தன்மை. அவர் மனிதர்கள் மாதிரி கிடையாது. சும்மா கண்ணாமண்ணான்னு பேசுறது, வாயை விட்டுட்டு அப்புறம் இல்லை நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். மனிதர்களாகிய நான் கூட செஞ்சுருக்கேன் சில நேரம் அந்த மாதிரி. இல்லை அந்த அர்த்தம், ஐ டென்ட் மீன் இட், ஐ டேக் இட் பேக், வாபஸ் வாங்கிடுறேன், இல்லை சும்மா சொன்னேன். நீங்கள் நினைக்கிறீங்களா தேவன் இப்படிப்பட்டவர்னு? அவர் பொய் உரையாத தேவன். அவர் மனிதன் அல்ல பொய் சொல்கிறதுக்கு. அவர் சும்மா சொல்ல முடியாது. அவர் வார்த்தையினுடைய பவர் எப்படின்னா சொல்லிட்டாருன்னா ஆகிடும், அது முடிஞ்சது. இந்த வாக்கு தத்தங்களை எப்படி செட்டப் பண்ணிட்டாரு? அவர் ரிலீஸ் பண்ணிட்டார் அவர் வாயிலிருந்து. இப்போ நம்முடைய விசுவாசத்தோட கலந்தா அது நமக்கு உண்மையா ஆயிடும். அதை அவர் வாபஸ் வாங்க மாட்டார், முடியாது. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கை காப்பாற்றிப்பார். வாக்கை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்வார். ஆகவே நம்புறேன். ஏன் நம்புறேன்? வசனம் சொல்லிடுச்சு. ஏன் நம்புறேன்? அவருடைய கேரக்டர் அப்படி உண்மை உள்ளவர், வாக்கை காப்பாற்றிக்கிற தேவன். ஏன்